ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் எங்களுடைய சன் அலன் பிரைட் பிராங்க்லின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தினுடைய பகுதி லேவியராகமம் 6வது அதிகாரம் வசனம் 13 படி, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. பாருங்க, இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. பாருங்க, நாம் உள்ளமாகிய அந்த பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியிலே அக்கினி பிளம்பாய் அவருடைய பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அக்கினி ஜுவாலையாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியின் மூலமாக நீ கர்த்தருக்காய், நீ ஆண்டவருக்காய் அக்கினியாய் எழும்ப வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினியாய் நீ எழும்புகின்ற பொழுது உன்னுடைய அக்கினி ஒருபோதும் அணைந்து விடாமல் நீ காக்க வேண்டியது முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தின பலிபீடம்தான் அவர்கள் தேவனுக்கு என்ன பலியை செலுத்துகின்ற பொழுது தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்திலே பார்க்கின்ற பொழுதும் மோசேயுடைய நாட்களில் நீ பார்க்கின்ற பொழுது அங்கே பலிபீடத்தை கட்டினால் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும். தேவன் அங்கே இறங்கி வந்து அந்த ஜனங்களோடு ஆசாரியர்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்வார். ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருக்காக அப்படி அக்கினி பலிபீடத்தை கட்டுகின்ற பொழுது கர்த்தருடைய அந்த பலியை, தகன பலியை கர்த்தர் என்ன செய்வார், அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்து ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்வார். புரியுங்களா? அப்ப மகிழ்ச்சியோடு அந்த பலிபீடத்தின் அக்கினி ஜுவாலை இறங்கி வருகின்ற பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். அந்த பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு கூட அவருடைய பிரசன்ன இறங்கி வந்து நம்மோடு பேச வேண்டும் என்றால், நம்மோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால், நாம் என்ன என்றால் நம்முடைய பலிபீடத்தின் மேலே அக்கினி இறங்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க என்ன செய்தாங்க, தேவ ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டினார்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. இன்றைக்கும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய சரீரம் தான் என்ன செய்து பலிபீடமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுக்காக முதலிலே பலிபீடம் கட்டினவர் யார் என்று பார்த்தால் நோவா தேவனுக்காக பலிபீடத்தை கட்டினார். அன்றைக்கு நோவாவின் காலத்திலே ஜலப்பிரயத்தினாலே இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட்ட பொழுது, மனுக்குலத்துடைய பாவங்களினாலே இந்த முழு பூமியும் அழிக்கப்பட்ட பொழுது நோவா ஜனங்களுடைய அழிவை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கோரி நோவா என்ன செய்தார், பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களையும் சுத்தமான பறவைகளையும் தேவனுக்கு நோவா பலியிட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 20 நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பொழுது நோவா பலிபீடத்தை தேவனுக்கு கட்டி பலிகளை செலுத்தின பொழுது தேவன் இறங்கி வந்து நோவாவோடு கூட என்ன செய்தார், உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறின நாம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே பலிபீடமாக இந்த உள்ளத்தில் அக்கினி எரிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு கூட உறவாடுவார். தேவன் தன்னுடைய திட்டங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் அந்த மோசே காலத்திலே தேவன் பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்தின பொழுது தேவனுடைய உள்ளம் என்ன செய்து மனுக்குலத்தின் மேலே பரிதபித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 21 தேவன் நோவாவின் இடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன செய்தார், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி
பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை, அழிப்பதில்லை என்று சொல்லி தேவன் நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆனால் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக உடன்படிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே நோவாவோடு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது நான் ஜலத்தினால் இந்த இனிமேல் ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் நான் என்ன செய்வது, சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்பொழுது என்ன செய்கிறார், ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 27 பார்க்கிறோம். முதல் முறையாக அவர் பலிபீடத்தை கட்டுகின்ற பொழுது ஆபிரகாமோடு கூட கர்த்தர் செய்தார், உடன்படிக்கை செய்தார் என்று ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதே போல ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 28 இரண்டாவது முறையாக கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது முறையாக ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 4 பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டிய பொழுது கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு கூட மூன்றாவது முறையாக உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 18 4வது முறையாக ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுகிறார், கர்த்தர் தேவ பிரசன்னம் இறங்கி வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் 5வது முறை பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி மோரியா மலைக்கு சென்ற பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிட்ட பொழுது, பலியிட கிடைத்த பொழுது தேவனுடைய பாருங்க, ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவாக நொறுங்கி இருக்கும். தன்னுடைய 100 வயதிலே குழந்தை இல்லை, அதுபோல 100 வயதில் குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையை ஆண்டவர் பலியிட சொல்கின்ற பொழுது அவர் எந்த முறுமுறுப்பும் இல்லாதபடி கீழ்ப்படிந்தவராக மோரியா மலையிலே அவர் என்ன செய்தார், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட செல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஈசாக்கை பலியிட ஆண்டவர் என்ன செய்யல, பலி செலுத்த விடவில்லை. அந்த இடத்திலே ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு அதிசயமான ஒரு ஆட்டுக்கடா ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அதை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், என கிருபை பாராட்டினார். அந்த ஆட்டுக்கடா என்பது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கை பலியிடாதபடி அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பலியிட்டு, அது இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நிழலாட்டமாக அந்த பலியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அதை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவர் தன்னை அர்ப்பணித்து என்ன சொல்கிறார், கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 20 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் என்ன செய்தாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நோவாவும் சரி ஆபிரகாம் எல்லாம் என்ன செய்தாங்க, பலிபீடத்தை கட்டிய பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. தேவன் என்ன செய்தார், அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களுக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயங்களை பலிபீடத்தை கட்டினார்கள், தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்மை பரிசுத்த ஆலயமாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விளக்கரையும் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1 கூட என்ன சொல்லுகிறாரு, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் அவங்க பலிபீடத்தை கட்டினாங்க, தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என அவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்டுகின்ற பொழுது உங்க சரீரத்தை தேவாலயமாக மாற்றுவது மட்டுமல்ல, உங்களுடைய சொல்றாரு உங்களுடைய சரீரங்களை எப்படியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரு. நம்ம சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவன் இறங்கி வருகிறார், தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, தேவன் அதிலே பிரியப்படுகிறார், தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை தான் ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்க. ரகசியம் என்ன? இன்றைக்கு இயேசுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என்னோட சரீரத்தை தேவாலயமாக மாற்றி இருக்கிறார். என்னோட சரீரத்தை என்ன செய்கிறாரு? நான் தேவனுக்கு பிரியமா இதை பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னை இயேசு எனக்காக மரித்தார் என்று நீங்க உணர்ந்து உங்களை சரீரங்களை தேவனுக்கென்று பிரியமாய் அர்ப்பணிக்கின்ற பொழுது, அந்நிய பாஷையில பேசி பேசி தேவனை நீங்க என்ன ஆராதிக்கின்ற பொழுது, என்ன நீங்க தேவனோடு உறவாடுகின்ற பொழுது, வேத வசனங்களை படித்து நீங்க மெடிடேட் பண்ணி அது தேவனோடு கூட நீங்க உறவாடுகின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? அது தேவன் அதில் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 24 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏன்னா பாவ மன்னிப்பை பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அதாங்க வெற்றி வாழ்க்கைக்கு ரகசியம். தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்வது, தேவனுடைய அந்த பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்க பலிபீடம் அக்னியாய் எரிந்து பற்றி இருக்கின்ற பொழுது அங்கே உலக காரியங்களுக்கோ பிசாசுக்கோ அங்கே இடம் கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அழுக்கான ஒரு சாக்கடை, அழுக்கான ஒரு அழிவு போன புண்ணு இருந்துச்சுன்னா அங்க ஈக்கள் ஈக்களோ மற்ற அசுத்தமான அந்த காரியங்கள் அங்கே காணப்படும், ஈக்கள் வரும். ஆனால் ஒரு கொல்லம் பட்டறையும் பாருங்க, அக்கினியால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொல்லன் பட்டறையில ஈக்களுக்கு அங்க வேலை கிடையாது. ஏனென்றால் அங்க ஈக்கள் அங்க போனா அது பஸ்பமாய் போய் எரிந்து போய்விடும். அதனால உலக காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படாதபடி, உலக அசுத்தங்களோ மாமிசத்தின் கிரியங்களோ விக்கிர ஆராதனை காரியங்களோ உங்கள் உள்ளத்தில் காணப்படாதபடி நீங்கள் உங்களுடைய உள்ளமாகிய இந்த பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கின்ற பொழுது கர்த்தருக்காய் அக்கினி ஜுவாலையாய் நீ எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஏன்னா தேவன் அதில் பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வழிகளை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இந்த வழியில நடங்க, இந்த காரியங்களில முடிவெடுங்க என்று சொல்லி கர்த்தர் உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக, கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு கவலைகள் துடைக்கப்பட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி கர்த்தருக்காய் நீங்க எழுப்பி பிரகாசிப்பீங்க. நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய், இந்த உலகத்திற்கு உப்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நீங்க பயன்பட போகிறீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பலிபீடத்தை 3 விதத்தில் கட்டினார்கள். ஹல்லேலூயா. மண்ணினால் கட்டினாங்க பலிபீடத்தை. இரண்டாவதாக உளியினால் செதுக்கப்படாத கல்லினாலே பலிபீடத்தை கட்டினார்கள். மூன்றாவதாக சித்தி மரத்தினாலே பலிபீடத்தை கட்டினார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஹல்லேலூயா. ஆனால் இங்க பாருங்க, மண்ணினால் செய்யப்பட்ட அந்த பலிபீடம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் 103வது அதிகாரம் 14வது வசனத்தின்படியும், ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்தின்படியும் மண்ணினால் செய்யப்பட்ட பலிபீடம் நம்முடைய சரீரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கற்களினால் கட்டப்பட்ட பலிபீடம் நம்முடைய ஆத்துமாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பலிபீடம் நம் ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா மண்ணினால் செய்யப்பட்டது மண்ணின் இந்த சரீரத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கற்களினால் கட்டப்பட்ட பலிபீடம் அது நம்முடைய ஆத்மாவிற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம் நம்முடைய ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க
கர்த்தருடைய சமூகத்துல பலிபீடத்துல சமர்ப்பித்து விட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் முற்றிலுமாக ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நம்ம அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்ம அக்கினியை போடுகிறார். இன்றைக்கே அந்த அக்கினியை போட தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்கள் மேல கர்த்தர் அளவில்லாமல் அக்கினியை ஊற்றுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? பற்றி எறிய முடியும். ஹல்லேலூயா. அந்த உங்களுடைய அக்கினி ஒருபோதும் அணையாமல் நீங்க என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் உங்களில் போடப்படக்கூடிய அக்கினி ஒருபோதும் என்ன செய்யாது? அணைந்து போக முடியாதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விலையேறப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி அபிஷேகத்தினுடைய மேன்மை விளைவதிக்க முடியாதது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தினாலே விலைக்கரையம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்து உங்களை தண்ணீரினாலே ஆண்டவர் ஞானஸ்நானம் உங்களுக்கு பெற்றது மட்டுமல்ல, அக்கினியாலே பரிசுத்த ஆவியினாலே தேவன் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை விலை மதிக்க முடியாத இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதை உணர்ந்து நம் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்திவிட கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கு கர்த்தர் லவோதிக்க திருச்சபையை பார்த்து வெளிப்படுத்தினால் 3வது அதிகாரம் வசனம் 15-16 பார்க்கின்ற பொழுது கர்த்தர் துக்கத்தோடு சொன்னார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று லவோதிக்க சபையை குறித்து கர்த்தர் துக்கத்தோடு ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அக்கினியாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். நம்ம அந்நிய ஜனங்களைப் போல என்ன செய்வது? நம்ம வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது. 2 நினைவுகளால் குந்தி நடக்கக்கூடாது. மங்கி எரிகிற திரியாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய தீவெட்டிகள் அணைந்து போன நிலைமையில் இருந்த புத்தி இல்லாத கன்னிகளைப் போல நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வேத வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 18 குணசாலியான ஸ்திரியின் விளக்கு இரவிலே அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு குணசாலியான நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியை எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்திரியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனம் சொல்கிறது, இரவிலும் அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழு குடும்பமாய் கர்த்தருக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் எனக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுத்து இந்த முழு குடும்பத்தின் மேல் இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு ஆலோசனை, எனக்கு ஆலோசனை, முழு குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பாத்தீங்கன்னா குணசாலியான ஸ்திரீயினுடைய விளக்கு இரவில கூட அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்படியாக என்னுடைய மாமியார், என்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மா சரி, மாமனார் சரி, என்னுடைய தகப்பனா எல்லாரும் அவருடைய ஊக்கமான ஜபங்கள் எப்பொழுது குடும்பத்தில் 4 மணிக்கு எழுந்திருந்து என் குடும்ப ஜபம் அந்த அக்கினியை பற்றி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதினாலே என்ன பார்த்தீங்கன்னா 35 வருடங்களுக்கு முன்பாக குடும்பத்தில் அநேக இழப்புகள், அநேகர் மரித்தாங்க. ஆனால் தேவன் அந்த அக்கினியை அணையாதபடி ஒவ்வொரு நாளும் அக்கினியை அனல் மூட்டி கொண்டு இருப்பதினாலே கர்த்தருக்கு உலகத்திற்கு வெளிச்சமாய் உப்பாக எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருவதற்காய் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தருக்காய் பெந்தகோஸ்தே தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் எப்படி இருந்தார்னா எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருப்பார். 5 நிமிடத்துக்கு ஒரு முறை பாக்கெட்ல ஒரு பழைய ஏற்பாடு வைத்திருப்பார், பாக்கெட்டு பைபிள். அதை எடுத்து ஒரு அதிகாரம் 2 அப்படியே வசிக்க ஆரம்பிப்பார். எப்பொழுதும் வேதாகமத்தை 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு ஒரு எடுத்து தனக்குள் இருக்கிற அக்கினியை அவர் அனல் மூட்டி கொண்டே இருப்பாராம். பஸ்ல போனா உடனே அங்க எல்லாம் முன்னால சென்று அது ஒரு குருசியாடாக மாற்றுவாராம். எப்பொழுது அனல் மூட்டி கொண்டே இருந்ததினாலே மரித்த 23 பேரை உயிரோடு எழுப்பினார். காரணம் தனக்குள் ஊற்றப்பட்ட அந்த அக்கினியை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் பெந்தகோஸ்தே தந்தை என்று சொல்லக்கூடிய பெரிய பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை சாது சுந்தர் சிங் சீக்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் நார்த் இந்தியாவிலிருந்து அவர்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையார் மாறினார், சுவிசேஷகராக. அவர் என்ன பாருங்கன்னா, ஒரு முறை ஒரு வீட்டார் அவரை விருந்துக்கு அழைத்தார்களாம். மதியம் விருந்திற்கு அவர் அந்த வீட்டுக்கு சென்றாராம். சென்ற பொழுது வீட்டார் சொன்னாங்க, ஐயா, நாங்கள் உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், உணவு ஒரு 15 நிமிடங்கள் ஆகும் உணவு ரெடி ஆகுவதற்கு என்று நீங்கள் சோபாவில் உட்கார்ந்துருங்க என்று சொன்ன பொழுது அவங்க உட்கார வைத்துக்கிட்டு அங்கே கிச்சனில் போய் உணவை ஆயத்தப்படுத்தினார்களாம். அப்பொழுது அவங்க அவரை பார்க்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு மூலையில் போய் நின்று முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷையிலேயே ஜெபித்து கொண்டே இருந்தார். பாருங்க, ஏன்னா பாருங்க, தனக்குள் ஊற்றப்பட்ட அக்கினியை அவர் என்ன செய்தார், வீணாக்காதபடி அந்த அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சாது சுந்தர் சிங் என்ன செய்தாரு, என விரும்பினார். அவர் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் திபெத்துக்கு சென்ற பொழுது அந்த காடுகளிலே என்ன செய்கின்ற பொழுது கரும்புலிகள் அநேக மிருகங்கள், காட்டு மிருகங்கள்லாம் வரும். ஆனால் அவர் இடத்துல வருகின்ற பொழுது அப்படியே என்ன செய்வோம், அந்த பூனையை போல் அது பதுங்கி அப்படியே என்ன செய்வார், அது தனக்கு கீழ்ப்படிந்து அவரை சேதப்படுத்தாதபடி அப்படியாக சென்று விடுவான். காரணம், தனக்குள் போட்ட அக்கினியை எப்பொழுதும் அவர் எரிந்து கொண்டே இருக்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கிராமத்தில் நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு வில்லேஜ் பாய், புரியுங்களா? அப்போ நான் என் கிராமத்தில் தாத்தாக்கு நிறைய நிலங்கள் இருந்தது, பம்ப் செட் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த பம்ப் செட்டில் பாருங்க, அந்த கிணத்துல இருக்க தண்ணியை நாங்கள் பம்பை அடித்து பம்பை ஸ்டார்ட் பண்ணால் என்ன செய்யாது, ஒரு சில வேலைகளில் ஸ்டார்ட் பண்ணாது. ஒரு நாள் 2 நாள் அந்த பம்பை ஆன் பண்ணாமல் நாங்கள் விட்டுனோம். அப்போ என்ன செய்யணும்னாக்கா, மேலே நாங்கள் திரும்பி அந்த பம்பில் அந்த பைப்பில் தண்ணி ஊற்றுவோம். தண்ணியை நன்றாக ஃபுல்லாக ஊற்றி கீழே போய் என்ன செய்வோம், அந்த பம்பை மீண்டும் ஆன் பண்ண போகின்ற பொழுது அந்த மோட்டார் மீண்டும் என்ன செய்யும், நன்றாக ஒர்க் பண்ணி தண்ணியை கொண்டு வரும். அதே போல் அடிப்பைப்பு இருக்கும் கிராமங்களில். அதில் ரொம்ப நாள் அடிக்கலைனாக்கா அந்த கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி தண்ணி மேலே வராது. அது தொடர்ந்து அடித்துக்கொண்டே எப்பொழுது இருந்தால் தான் கீழே இருக்கிற தண்ணி என்ன செய்யும், மேலே வரும். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிற அந்நிய பாசை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தால் தான், இந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்காய் அக்கினி ஜுவாலைகளாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்குள் ஒரு அக்கினியை போடும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே தியாகம் பண்ணி தன் ரத்தத்தை சிந்தி அவருடைய மரணத்தை அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தாரு, உங்கள் மேல் அக்கினியை போட அவர் விரும்பினார். அதனால் தான் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49-50 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய திட்டம், நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய பெரிதான நோக்கங்கள், பல காரியங்களை பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கும்படியாக, பாவத்தில் மீட்டெடுக்கும்படியாக, தன் சொந்த ஜீவனை கொடுக்கும்படியாக. அது ஆனால் அநேக காரியங்களில் ஒன்று, அவர் பூமிக்கு வந்தது, நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பினார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அக்கினி ஜுவாலையால் சென்ற இடங்களெல்லாம் பிசாசுகள் ஓடியது. தரித்திரர்கள் என்ன செய்தாங்க, அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், வியாசர்களை குணமாக்கினார், குருடர்களை சுஸ்தமாக்கினார். என அந்த அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றாங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டாங்க. அவரிடத்திலிருந்து அக்கினி, இந்த அபிஷேகம் அளவில்லாமல் பற்றி எறிந்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் இயேசு கிறிஸ்து மாசற்ற ஆட்டுக்குட்டியாச்சு பூமியில வந்து அவர் தந்த ஜீவனை கொடுத்து நம்மேல் என்ன செய்தாரு, அக்கினியை போட விரும்பினார். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னாக்க, ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று நம்ம இந்த அக்கினியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது இந்த பலிபீடத்தின் மேலே அக்கினியை போட வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடம் என்பது நம்முடைய இருதயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய இருதயம் தேவனுடைய பலிபீடமாய் இருக்கிறது. அப்ப தேவன் இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்கிறவர் அக்கினியை போட்டுக்கிட்டார். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம், நீங்க ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையாக மாறுகின்ற பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை போடுகிறார், அக்கினியை போடுகிறார். முதலாவது அக்கினியை போட வேண்டும், இரண்டாவது தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. அக்கினியை தேவன் ஏற்றுக்கொள்கின்ற உங்கள் மேல் என்ன செய்யாரு, அக்கினியை போடுகிறார். இரண்டாவது பகுதி, அக்கினி என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும். அதற்கு நீங்க தான் பொறுப்பெடுக்க வேண்டும், நீங்க தான் காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று அக்கினியை போட வேண்டும், அக்கினி தொடர்ந்து
பற்றி எறிய வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார், நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தொடர்ந்து அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்றால் அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதை இன்றைக்கு ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கி சொன்னால் இன்னும் நன்றாக உங்களுக்கு புரியும். அதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பின எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா அங்கே கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறாரு. கர்மேல் பர்வதத்தில் மலை மேலே நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். எலியா தனி மனிதனாக கர்மேல் பர்வதத்தில் ஏறுகிறார். அவர் உள்ளத்திலே கர்த்தருக்காக அக்னியாய் வைராக்கியமாய் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்ல ஒரு அனல் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிய வேண்டும் என முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி அது உள்ளத்தில் ஒரு வாஞ்சை பாரம் என இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் என பாகால் தீர்க்கதரிசிகள் அற்புதம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் தான் உண்மையான தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கையிடணும். அவங்க முழங்களை எல்லாம் முடங்க வேண்டும் என அவங்க வாயிலிருந்து ஆண்டவரை தேவனே என்று அறிக்கையிட்டு அவர்கள் என்ன கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று எலியா உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் தான் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 21 கர்மேல் பர்வதத்தில் எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விட்டு கேட்டார், யாரை பின்பற்றுவீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். பாருங்க, உலக சிநேகம் உண்டு, உலகத்தில் சிநேகம் வேண்டும், கர்த்தருடைய அன்பு வேண்டும் என்று சொல்லி 2 நினைவுகளால் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் குந்தி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒன்றை நீங்க தெரிஞ்சிடும், கர்த்தர் தெய்வமான கர்த்தரை நினைச்சனும், வைராக்கியமாய் பற்றி கொள்ள வேண்டும். அன்றைக்கு எலியா சவால் விட்டு சொன்னாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீங்க பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. யோசுவா கூட அப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கர்த்தரை தெரிந்து கொள்வீர்களா அல்லது நதிக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய புறஜாதி தெய்வங்களை நீங்க தெரிந்து கொள்வீர்களா என்று சொன்னது மட்டுமல்ல, யோசுவா 24வது அதிகாரம் வசனம் 15 சொன்னப்பட்டபடி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னார். ஹல்லேலூயா. 35-40 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் விக்கிர ஆராதனையிலும் என உலக காரியங்கள் இருந்த பொழுது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக நஷ்டங்கள் அநேக இழப்புகள் வந்த பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் முழு குடும்பமாய் நாங்கள் இயேசுவுக்குள் வந்த பொழுது இயேசு எங்கள் முழு குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி முழு குடும்பமாய் கர்த்தரை நாங்கள் சேவித்ததினாலே இன்றைக்கு எங்கள் குடும்பங்களிலே 10-12 பேருக்கு மேல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய போதகர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு பக்கம் மேல பாத்தீங்களா எலியா இருக்கிறாரு, மறுபக்கத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசியாருங்க எசபேலினுடைய ராணியினுடைய அந்த ஆட்கள். ஹல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க? காலையில் இருந்து மாலை வரை என்ன செய்றாங்க? பாகாலை கூப்பிட்டு கொண்டு பலியிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அக்கினி இறக்கு பாகால் அந்த தெய்வங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் பலிபீடத்தில் அக்கினி இறங்கவில்லை. ஹல்லேலூயா. அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வந்த பொழுது எலியா வந்தாரு. எலியா ஜெபம் பண்ணின பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அக்கினியை இறங்க பண்ணுகிற அவர் என்ன செய்தாரு? வானத்திலிருந்து எலியா ஜெபம் செய்த பொழுது அக்கினி இறங்கியது. அந்த அக்கினி எப்படியாக இறங்கியது என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்மை அழைத்தவர், நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டபடிய அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்கு இந்த பூமியிலே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புக கர்த்தர் எப்படியாக இந்த எலியா வானத்தில் அக்கினி இறங்க பண்ணினார் என்பதை இன்னும் நாம் கற்றுக்கொண்டு ஆவியிலே தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும். நாமும் இந்த பூமியிலே வெற்றி வாழ்வு வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நாமும் கர்த்தருக்காக எலியாவை போல எழுப்பி பிரகாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 34 நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருக்காய் அக்கினி ஜுவாலையாய் எழும்ப முடியும். என வல்கனவை போல நம்ம கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. எரிமலைகளைப் போல வெடித்து சிதறி எழும்புகிற எரிமலைகளைப் போல கர்த்தருக்காய் அக்கினி ஜுவாலைகளாய் நம்ம எழுப்பி பிரகாசிக்க
முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர் போதனையாக இருப்பதினாலே நீ கர்த்தருக்கு அக்கினியா எழும்பு என்ற தலைப்பின்களை உங்களோட செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலே அக்கினி ஜுவாலை இறங்கும்படியாய் லூக்கா 12வது அதிகார வசனம் 49 படி, பூமியை மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் பிரியப்படுகிறாரே. அதே போல இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள், சாபங்கள், குடும்பங்களில் இருக்கிற எல்லா வேதனைகள், குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரிவினைகள், பிள்ளைகள் மேல இருக்கிற ஆசீர்வாதங்கள், தடையர்கள், எல்லா காரியங்களும் நீங்கி ஆண்டவர் இந்த அக்கினி சுட்டரித்து போடும்படியாய், ஒவ்வொருவரும் ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாய் இறங்கும்படியாய், ஆண்டவரே எழுதி பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உச்சநாள் உள்ளங்கால் வரை உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும். அக்கினியால் நிரப்பும், ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.